நாளும் கோளும் என்ன செய்யும். நாம் முருகன் இருக்கையில் பிளே தமிழர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் ஸ்ரீ குருமலை என்ற முருக பெருமான் குருவலியில் குருவை நேசிப்போம், குருவை போற்றுவோம். அன்பார்ந்த குருவாரி சன்றர்களே அனைவருக்குமே, ஒவ்வொரு தமிழருக்குமே தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். முருக பெருமான் அருள் கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு தமிழருமே இந்த வீடியோ மிஸ் பண்ணிடாதீங்க. வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட யோகத்தை கொடுக்க போகுது, 12 ராசிக்கும் உங்களுடைய நட்சத்திரத்துக்கும் என்னென்ன ஜாக்பாட் யோகம் இருக்கு. இந்த வருஷத்துடைய பேர் பாருங்க, இது முன்னாடி விசுவாவசு வருடம் முடிஞ்சிருச்சு. இப்ப வரக்கூடிய வருஷம் பராபவ வருஷம். இது தமிழ்ல என்ன அர்த்தம் தெரியுமா? அவசர நிலை. இதுக்கு பேரு ஒவ்வொருத்தரோட வாழ்க்கையும் திடீர் ஒரு மாற்றங்கள் இந்த வருஷம் இருக்குங்கிறாங்க. ஏன்னா இந்த வருஷத்துடைய ராஜா குரு பகவான். குரு பார்த்தால் கோடி நன்மை. உங்க ஜாதகத்துல குரு எப்படி இருக்கார், இந்த வருஷத்தை மிஸ் பண்ணிடக்கூடாது. 12 வருஷத்துக்கு அப்புறம் குரு பகவான் உச்சமாகிறார். நான் ஏன் ஜாதகத்தை பார்க்க சொல்றேன் தெரியுமா? இதான் காரணம். நிறைய பேருக்கு தங்கம், பொன், பொருள், நகை சேமிப்பு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனா பிளே டைம்ல பார்க்கணும். கண்டிப்பா நிறைய வெற்றிகள் உங்க பக்கம் இருக்குது. கடைசி மட்டும் வீடியோ பாருங்க. உங்களுடைய நட்சத்திரத்துக்கு இந்த வருஷம் என்னென்ன யோகம் இருக்கு. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போவோம். அன்பார்ந்த சிம்ம ராசி என்பர்களே, பொதுவாக சிம்ம ராசி காலபுருஷனுடைய 5வது ராசி தாங்க இந்த சிம்ம ராசி. எப்போதுமே பாருங்க, சிம்ம ராசிக்காரங்க ஒரு தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும் பாருங்க. இப்படி பயங்கரமான ஒரு தன்னம்பிக்கையான குணம் நிறைய இருக்கும் சிம்மத்தை பொறுத்தவரை. ஒரு விஷயம் முடிவு பண்ணிட்டோன்னா அந்த விஷயத்தை பின்வாங்க மாட்டாங்க. இது எப்போதுமே சிம்மத்துடைய இயல்பான குணம். ஒரு வேலையை நம்பி ஒப்படைங்க, அந்த வேலையை முடிக்காம வெளில வர மாட்டாங்க. என்ன கொஞ்சம் பிடிவாத குணம் நிறைய இருக்கும். என்ன பொய் சொல்ல தெரியாது, யாரையும் ஏமாத்த தெரியாது. இது எப்போதுமே சிம்மத்துடைய குணம். நேர்மை 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 நேர்மை. யாருக்குமே அடங்க மாட்டாங்க. இது சிம்மத்துடைய இயல்பான குணம். நீ நல்லவனா தான் நல்லா அழகா பழகுவாங்க. நல்லதுக்கு தலை வணங்கக்கூடிய ஒரே ராசினா சிம்ம ராசி மட்டும் தான். கெட்டதுக்கு அடிப்பணியவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவு கெட்ட விஷயம் தான் அதுக்கு அடிபணிச்சு போக மாட்டாங்க. ஒருத்தரை பிடிக்கலையா விலகி வந்துகிட்டே இருப்பார். இதாங்க சிம்மத்துடைய பயங்கரமான குணம். அப்படிப்பட்ட சிம்ம ராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய சிம்ம ராசி என்பதற்கு வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு, அதாவது பராபவ வருஷம் தமிழ் புத்தாண்டு உங்களுக்கு எப்படிப்பட்ட ஒரு யோகத்தை கொடுக்க போகுது. உங்களுக்கு குரு 5ஆம் வீட்டு 8ஆம் வீட்டு நல்லா தெரிஞ்சுக்கணும். சனி பகவான் ஆல்ரெடி அஷ்டம சனி எத்தனை பேர் அஷ்டம சனியில் பாதிக்கப்படுறீங்க அனைவருமே இந்த வீடியோவை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. சனியுடைய தாக்கங்கள் குறையக்கூடிய நாளாக இருக்கும் இந்த வருஷம். பார்த்துக்கங்க, சனி பகவானை அறவே பாதிக்க விட மாட்டார். அவர் சொந்த வீட்டை குரு பகவான் பார்க்குறாரு. அதனால அஷ்டம சனியில் பாதிக்கப்பட்ட அனைவருக்கும் சொல்றேன், நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அவங்க எல்லாருமே இந்த வீடியோ கண்டிப்பாக மிஸ் பண்ணுங்க. எல்லாருமே உங்கள் ஜாதகத்தை எடுத்து பாருங்க, குரு எப்படி இருக்கார், சனி பகவான் எப்படி இருக்கார். ஏன்னா இப்போ யோகம் இருக்குது. இந்த வருஷத்துல அந்தந்த கிரகம் அந்தந்த நட்சத்திரத்தில் போதுங்க. எந்த வருஷத்துல நீங்க பார்க்க மாட்டீங்க. இந்த வருஷத்துல மட்டும்தான் குரு பகவான் அவருடைய சுயசாரத்தில் போறாரு. பிறக்கும் பொழுது சனி பகவான் அவருடைய சுயசாரத்தில் போறாரு, ராகபவன் அவருடைய சுயசாரத்தில் போறாரு, கேது பகவான் அவருடைய சுயசாரத்தில் போறாரு. அப்ப இந்த 4 கிரகம் ஏதாச்சும் ஒரு கிரகம் யோகமா இருக்கட்டும். உங்களுடைய லெவலை மட்டும் பாருங்க. இந்த 4 கிரகத்துல ஏதாச்சும் ஒரு கிரகம் பிளே டைம்ல பாக்குறீங்களா, ஒரு கிரகம் யோகமா மட்டும் இருந்தா நீங்க டாப்புக்கு வர்றது நீங்களா தான் இருப்பீங்க சிம்மராசிக்காரன். என்னங்க வருஷம் ஃபுல்லா உங்க வீடியோ பாக்குறோம், நல்ல ஒரு மாற்றமே இல்லை. இந்த வருஷம் இருக்கு ராஜா. உங்க ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணுங்க. ஒருவேளை கெட்டு போயிருந்தால், உங்க ஜாதகம் ஏதாவது கெட்டு போயிருந்தா ஒன்றும் இல்லை, பிறக்கும் போதே லக்னாதிபதி மறைஞ்சிருப்பாரு. சில பேர் பாருங்க பிறந்துல இருந்து கஷ்டப்படுறாங்க பாருங்க. நீங்க பார்த்துருப்பீங்க நிறைய பேர் சிம்மராசிக்காரன். அவங்க ஜாதகம் எடுத்து பாருங்க, எல்லா கிரகமும் மறையில போய் நிற்கும். சரியா சப்போர்ட் பண்ணா இந்த வருஷத்துல நிறைய ஒரு மாற்றம் இருக்குது. கண்டிப்பா சொல்றேன், நீங்க ஜாதகத்தை பார்க்காம முடிவு எடுக்காதீங்க. நிறைய நல்ல விஷயம் இருக்குது. ஏன்னா பூசத்துல சனி குரு பகவான் போவார். உங்களுடைய நல்லா பார்த்துக்கணும். அந்த சனி பகவானை இந்த குரு பகவான் பார்க்குறாரு. ஒரு சில தினத்துக்கு அப்புறம் அந்த குரு பயிற்சி இந்த வருஷத்துல அட்வான்ஸாகவே குரு பயிற்சி வருது. அதனால சொல்றேன், இந்த வருஷம் நிறைய ஒரு நல்ல விஷயம் இருக்கு. கெட்டதை மட்டும் சிந்திக்காதீங்க. ஏன்னா கடன், பகை, எதிரி, வம்பு, வழக்கு, உடம்பு, மருத்துவமனைக்கு போகாத ஆளே இல்லை. இதை எழுதியே வச்சுங்க. வேலை இல்லாத ஆள் நிறைய பேர் வேலை உத்தியத்தில் கஷ்டத்தை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, கடனை பார்த்துக்கிட்டே இருக்கீங்க, பகையை பார்த்துக்கிட்டீங்க. சனி பகவான் கெட்டு போயிருந்தால் நண்பர்கள், மனைவி, திருமணம், வேலை, தொழில், உத்தியோகம் எல்லாத்துலேயும் ஒரு பிரேக்கை வச்சு புழிஞ்சு எடுத்துவிட்டார். மார்ச் மாதத்துலேருந்து புழிஞ்சு அப்படியே சக்கையாக புழிஞ்சு சாரா கீழே போட்டார். நீங்கள் கேட்டு பாருங்க. நீங்கள் சிம்மத்தை மட்டும் கேளுங்க. இதில் ஏதாச்சும் ஒன்று சொல்லலாம் திருப்பி கேளுங்க. வேலை இல்லாமல் இருந்தாரா,
கடன் இல்லாமல் இருக்கிறாரா, பகை இல்லாமல் இருக்கிறாரா, தாய்மாம உறவுல விரிசல் இருக்குதா, மனைவி கிட்டேயோ கணவன்கிட்டயோ ஒரு மன வருத்தம் இருக்குதா, கூட்டு தொழில் பிரச்சனை இருக்குதா, நான் டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன், மருந்து எடுத்துக்கிட்டு இருக்கேன், இப்படி இருக்குதா, படிப்புகளுக்கு தடையா இருக்குதா, வெளிநாடு போக முடியா, வெளியூர்ல போய் படிக்க முடியலையா, அரசாங்க வேலை கிடைக்கல, இதெல்லாம் கேட்டால் ஏதாச்சும் ஒன்று ஆமான்னு சொல்ல முடியும். நான் காரணம் இல்லாமலாம் சொல்லணுங்க. உங்கள் லக்னத்துக்கு சனி பவன் கெட்டு போயிருந்தால் அந்த வேலையை செஞ்சுருப்பாருங்க அவர். எப்படி உங்கள் லக்னத்துக்கு நல்லவராக இருந்தால் நல்லது பண்ணியிருப்பாருங்க, கெட்டவராக இருந்தால் கெட்டதாங்க அவர் செய்வார். அதை மாற்ற முடியாதுங்க. நீங்கள் ஜாதகத்தை பார்த்து அந்த கிரகத்தை ஒன்றும் இல்லை, ஒரு கிரகம் பாதிக்கணும், அந்த கிரகமாக மாறுங்க. அதான் என்னுடைய கருத்து. ஒன்றும் இல்லை, ஒருத்தன் வந்து நம்ம அடிக்க வரனா அவனுக்கான ஒரு வீக்னஸை நம்ம கண்டுபிடிச்சி அதுக்கான வேலையை செய்யும்போது கண்டிப்பாக அவன் கிட்டே வர முடியாதுல்ல. இப்படி யோசிங்க. ஒரு கிரகம் பாதிக்குது, அதுக்கு என்ன பண்ணணும், என்ன செய்யணும், என்ன பண்ணால் அது சரியாக வரும், கரெக்டாக பிளான் பண்ணிட்டீங்க, சூப்பராக ஜெயிக்கலாம். பிரச்சனைக்கு ஒரு விடிவு இருக்குது, ஜோதிடத்தில் கண்டிப்பாக இருக்குது. பெருசாக உள்ள பாதிப்பை சின்னதாக குறைக்க முடியும், அதுக்கான தீர்வு இருக்குது. அதனால சொல்கிறேன். ஏன்னா சிம்மத்துக்கு இப்போ பர்ஃபெக்டாக இருக்குது. ஏன்னா சனி பவன் பார்க்குறான்னு சொல்கிறேன். உங்களுக்கு 12ஆம் குரு இருந்து பார்க்குறான்னு சொல்கிறேன். கெட்டது நடக்கக்கூடாது. ஒன்றும் இல்லை, இப்போ கடனே இருக்கக்கூடாது. உங்களுக்கு கடனை கொஞ்சம் மாதம் இந்த வருஷத்தில் அடைப்பீங்க பாருங்கள். குரு உச்சத்தினால சொல்கிறேன். ஏதாச்சும் ஒருத்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஏன் கடன் அடைப்பீங்க? ஒன்றும் இல்லை, குரு நல்லா இருந்தால் 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, கடன் அடமாட விடுதா, கண்டிப்பாக வெளிநாட்டு வெளியூர்லாம் வேலை சூப்பரான வேலை கிடைக்கும். நீங்கள் எதிர்பார்க்காததுக்கு வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் கிடைக்கும். எழுதி வச்சுங்க. நீங்கள் நம்பவே மாட்டீங்க, கண்டிப்பாக ப்ரமோஷன் கிடைக்கும். வெளிநாடு வெளியூர் உள்ளவங்க வேலை உத்தியோகத்தில் ப்ரமோஷன் உண்டு. திசா பிரச்சனை, சொந்த குடியுரிமை தான் சரியாகும். வெளிநாடு வெளியூரில் வாழ்றவங்க எல்லாத்துக்கும் சொல்கிறேன், நல்லா வீடு கட்டுவீங்க, இடம் வாங்குவீங்க, வண்டி வாங்குவீங்க. இது எல்லாமே இந்த வருஷத்தில் நீங்கள் பண்ணலாம். திருப்பிகளுங்க. இன்னும் குழந்தைகளுக்கு நல்ல காரியம் பண்ணுவீங்க, இல்லை வீடு கட்டுவீங்க, ஏதாச்சும் ஒரு வழக்கில் செய்வீங்க. அப்பா சொத்து, தாத்தா சொத்து, ஒரு வழக்கில் அந்த வழக்கில் ஜெயிப்பீங்க. இதுக்கான நேரம் தான் இந்த வருஷம். பார்த்துங்க, நான் காரணம் இல்லாமல் நான் சொல்ல கிடையாது. வழக்கு, வீடு, இடம், பூமி, சொத்துல ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுதுன்னு அர்த்தம் இந்த வருஷத்துல. பாருங்க, பிரச்சனைக்குள்ள யாருங்க உங்களுக்கு? குருதானுங்க. அவர் நேரம் எங்கேயா பாக்குறாரு? 6ஆம் இடத்தை வழக்கு ஸ்தானத்தை பாக்குறாருங்க. நிறைய பேருக்கு அந்த பிரச்சனை சரி பண்ணுவாரு. அடுத்த 6ஆம் வீட்டு வழக்கு ஸ்தானம் அதை இந்த குருபான் 9ஆம் பார்வை பாக்குறாருங்க. அடுத்து இடம், பூமியை 4ஆம் இடத்தை பாக்குறாரு. அதனாலதான் வழக்குல ஜெயிக்க போறீங்க. ரொம்ப நிலுவை கேசை எடுத்து நடத்திடுங்க. நடத்தி பாருங்க, ரிசல்ட்டை மட்டும் பாருங்க. நான் இந்த இடத்த வைக்க முடியல, இந்த பூமியை வைக்க முடியல, சொத்தை வைக்கணும், கண்டிப்பாக விற்பீங்க. என்னால் வீடு கட்ட முடியல, சொந்த வீடு கட்டணும், இப்போ கட்டுவீங்க. சொந்தமாக தொழில் பண்ண முடியும். அஷ்டம சனி நல்லா இருக்கா அப்படின்னு பாருங்க. இந்த வருஷத்தில் குரு ராஜா வரலாம், கண்டிப்பாக சனிபவன் பாதிப்பாக இல்லாமல் இருந்தால் எல்லாமே டாப்பாக இருக்கும். பார்த்துங்க, தொழில் உத்தியம் நல்லா இருக்கும். படிக்கக்கூடிய மாணவர்கள் எந்த மருத்துவ படிப்பா, இல்லை கலை சார்ந்த படிப்பா, இல்லை ஆசிரியர் சார்ந்த படிப்பா, இல்லை பேங்க் சம்மந்தப்பட்ட படிப்பா, எந்த ஒரு படிப்பாக இருந்தாலும் சரி, நான் சொல்கிறேன், நிறைய படிப்புகளில் அதிக மதிப்பெண் எடுக்கிறது நீங்களாக இருப்பீங்க. வெளிநாடு வெளியூரில் நிறைய பேர் படிக்க முடியும். நல்ல ஒரு மாற்றம் இருக்குது. நிறைய பேருக்கு வெளிநாடு வேறு கண்ட்ரி விட்டே கண்ட்ரி மாறக்கூடிய அமைப்புலாம் தொழில் உத்தியோகத்தில் கண்டிப்பாக சேஞ்ச் ஆகும். இந்த வருஷம் நிறைய அலைச்சல் இருக்கும், ஆனால் நல்ல அனுகூலம் இருக்குது. பார்த்துங்க, லாட்ரி எடுத்து பாருங்கள், அடிக்கலாம் திருப்பி கேளுங்க. சிம்ம ராசியில் பிறந்தா உங்கள் ராசியான எந்த என்னன்னு பார்த்துக்கிட்டு எடுக்கணும். சம்மந்தம் இல்லாமல் எடுத்தால் இங்கே மாட்டிக்கக்கூடாது. இப்போ நல்ல யோகம் இருக்குது சிம்மத்துக்கு. அதுக்காண்டி அதிலே பணத்தை போட்டு வரைய நம்ம ஜாதக 30 வெற்றி நிச்சயம். பெண்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருவார். விளையாட்டுத்துறை பட்டையை கிளப்புவீங்க. இப்போ நட்சத்திர படம் அந்த வருஷத்தில் மக நட்சத்திரம் பிறந்தவங்க எப்போதுமே கேது உங்கள் சாரத்தில் போயிட்டார். நீங்கள் கவலையப்படாதீங்க. கெட்டதெல்லாம் உங்களை விட்டு விலகுதுங்க இந்த வருஷத்தில். கெட்டது இந்த வருஷத்துக்கு நான் சொல்ல முடியாது, சொல்லவும் மாட்டேன். கேது சுயசாரம், மருத்துவ ஃபீல்டு, கெமிக்கல் ஃபீல்டு, கலை ஃபீல்டு, யூனிஃபார்ம் போட்டு உள்ள ஃபீல்டு எல்லாமே பட்டையை கிளப்புவீங்க. சொல்கிறேன், ஓப்பனாக சொல்கிறேன். நிறைய பேருக்கு பட்டம், பதவி, புகழ், அந்தஸ்து, கௌரவம் தேடி வரும். வேலை உத்தியோகம், உயர் பதவி எல்லாமே மகனத்தில் பார்த்தா எதுவுமே கலங்க மாட்டேங்க முடியும். தனிமை தான் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றி. எல்லாமே வெற்றியை கொடுக்க போறாரு. நினைச்ச காரியத்தை சாதிக்க போறீங்க. ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, எப்பா புளிஞ்சு எடுத்து விட்டார். வேலை மாற்றம், தொழில் மாற்றம், நிறைய குழப்பம், தரமாற்றம் எல்லாமே மகனத்தில் பார்த்தா மருத்துவமான செலவு, நிறைய கண்டத்தை பார்த்து ஒரு கண்டத்தை விட்டு தப்பிச்சு வந்தவங்க யாரும் நீங்கள் தான். இப்போ எல்லாமே இந்த கண்டம்லாம் உங்களுக்கு இப்போ யோகமாக மாறுது. பாருங்க, நல்ல காரியம், நல்ல விஷயம். வீடு, இடம், பூமி எந்த தோஷமும் வேலை செய்யாது. இப்போ நல்ல யோகம் கண்டிப்பாக உங்களுக்கு. கேது நல்லா தான் இப்போ பெரிய டாப்புக்கு வருவீங்க. அடுத்து பூர நட்சத்திரம் பிறந்தவங்க இந்த வருஷத்தில் பிறக்கும் போதே சூப்பராக இருக்குது. சுக்கிரன் நேரம் 9ஆம் இடத்துல பலமாக இருக்கிறார் பிறக்கும் பொழுதே. அடுத்து 10ஆம் இடத்துக்கு நல்லா பாருங்க, திக்பல, அதாவது நல்லா யோகத்தில் 10ஆம் இடத்துல வந்து பலமாக உட்காந்துட்டார். சொந்த வீட்டுக்கு சுக்கிரன் வந்துருவார். கண்டிப்பாக யோகத்துக்கு பட்டமோ பதவியோ புகழோ அந்தஸ்தோ கௌரவமாக தேடி வரும். நீங்கள் கவலையப்படாதீங்க. இந்த வருஷம் பிறக்கும் போதே சொல்கிறேன், தொழில், உத்தியோகம், வருமானம், இன்கம் இதை பற்றி உங்கள் சிந்தனை ஓட ஆரம்பிக்கும். இந்த வருஷத்தில் பணம், பொருள் சேமிப்பு அதிகமாக இருக்கும். வருமானம் நல்லா இருக்கும். கணவனை ஒற்றுமை நல்லா இருக்கும். கலைத்துறை, இசைத்துறை சூப்பராக இருக்கும். இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. நான் கெட்டது சொல்ல முடியல. யார் பூரத்தில் பிறந்தவங்க சொல்கிறேன். லைஃப்பில் கொடி கட்டி பறக்கூடிய நேரம் வருது. உங்கள் ஜாதகத்தை எல்லாருமே செக் பண்ணிக்கங்க. ஏன்னா நமக்கு நிறைய ஜாதகம் கொடுத்தது இந்த பூர நட்சத்திரம். அடுத்து உத்திரம். எப்பா நீதி நேர்மை தான் எப்போதுமே உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயமே. எதையுமே கவலைப்படாதீங்க.
பொய் சொல்ல தெரியாது, ஏமாற்ற தெரியாது, யாரையும் கை கட்டினீங்க அவசியம் கிடையாது. இந்த வருஷம் பிறக்கும்போதே சூரியன் உச்சத்தில் உட்காந்துருக்காரு. ஏதோ நல்ல விஷயத்தை கொண்டாந்து அங்கே வச்சுட்டு தான் உள்ளே வர்றாரு. பார்த்துக்கோங்க, நல்ல காரியம் நடக்க போகுது. தலைமை பொறுப்பு போகிறீங்க, அரசியல் அரசாங்கம் ஜெயிக்க போகிறீங்க, நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. படிப்புகளில் உத்தியோகத்தில் நிறைய ஒரு மாற்றம் வருது. நினைச்ச காரியம் எல்லாமே 6 மாதத்துக்கு நீங்கள் தான் கிங்கு. உங்கள் ராசியை நோக்கி வந்துடுவார் யார்? சூரியன். அசைக்க முடியாது. எதாவது அடித்து தும்சம் பண்ணிடுவீங்க எந்த கட்டம். ஏன்னா ஒரு 3 மாசமா நிறைய கெட்டது நடந்துச்சுமே, இனிமேல் கெட்டது நடக்காது. நிறைய நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பாக தேடி வருது. படிப்பு, கல்வி, வேலை, தொழில், உத்தியோகம், வெளிநாடு, வெளியூர் எல்லாமே சூப்பராக இருக்குது. நீங்கள் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் தெளிவாக எடுங்க. கண்டிப்பாக உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். வரக்கூடிய தமிழ் புத்தாண்டு சிம்ம ராசியை பொறுத்தவரை தலையெழுத்தை மாற்றும் புத்தாண்டாகவே அமைகிறது.